என்ன ப்ராப்ளம்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தீங்க? வெஜைனஸ் இஷ்யூக்காக வந்தோம். என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு? மேம் அதாவது வெஜைனா நம்ம டச் பண்ணுறதுமே ஒரு இஷ்யூவாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேம்பன் யூஸ் பண்ணுறதுனாலுமே பயமாக தான் இருந்துச்சு. ஈவன் என்னோடய ஃபிங்கர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்குமே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? ஆக்சுவலாக உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு எனக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு சுத்தமாக தெரியல. நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நீங்கள் இருக்கிற இஷ்யூவை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொன்னது வச்சு தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆக்சுவலாக வந்துச்சு. உங்களுக்கு வெஜினஸ் இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் இங்கே வரணும்னு நினச்சிங்க? ஒரு 2 years பிஃபோர் வந்து நான் வெஜினல் ஸ்கேன் பண்ண போனேன் பிசிஓடி இருந்ததுனால. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் அது வெஜினஸ்மஸ்ன்ற டேர்ம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நார்மலாக நமக்கு என்ன பிரச்சனை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அப்புறம் கூகுள் சர்ச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஃபியர் ஆஃப் செக்ஸ் மட்டும் இல்லை, எதை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே நமக்கு பயமாக தான் இருக்குன்றதுனால தான் சரி நம்ம டாக்டர் ஏதாவது பார்க்கலாம் வைக்கலாங்கும் போது கிடைக்கல. ஸோ நான் வந்து ஒரு 8-9 மாதமாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி இப்போ தான் வர முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் சரி இங்கே வரலாம்னு சொல்லிட்டு கன்சல்டேஷனுக்காக நேரில் வந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்தபோது எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருந்தீங்கன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மட்டும் சொல்லுங்கள். நான் வந்தபோது நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போதே நான் ரொம்ப பயந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழுக வந்துச்சு, ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக நம்ம ஒன்று சொல்ல சைடில் இருந்துட்டு ஜனனி மேம் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஆகட்டும் ஏதாவது வந்து இந்த மாதிரி இவ்வளோ தான் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுல தான் மெயினாக நான் வந்து ரெக்கவரே ஆனேன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு வெஜினல் எக்ஸாமினேஷன் நீங்கள் முதல்ல என்னை எக்ஸாமினே பண்ண விடலை, அதுதான் ஆக்சுவலாக ஆச்சு. அண்ட் ஸோ அதனால் நம்ம அந்த சிங்கிள் ஃபிங்கர் எக்ஸாமினேஷனோட நிறுத்திட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்கள் செஷன்ஸு? இப்போது செஷன் வந்து ஒரு 5th செஷன்லேயே வந்து கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே சரியான மாதிரி இருந்துச்சு. அதை விட எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா இது வலிக்காதுன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைஸ் நம்ம போடும்போது கொஞ்சம் லைட்டாக பெயின் இருந்தாலும் பேரபிள்ங்கிறதே எனக்கு புரிய வச்சதுனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக இனி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட்டாக செஷன்ஸ் ஒரு 10 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதாவது லிட்ரலி மேரேஜ் ஆன ஒரு 6 years வந்துட்டு இதனாலேயே எனக்கு நான் வந்து நிறைய ஃபேஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்காகவே நம்ம இவ்வளோ பயந்தோம், இது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு. ஓகே, சூப்பர். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இன்னைக்கு உங்களை வந்து ஒரு ஹாப்பி ஃபேஸோட நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பேபி. டஸ் டு யூ.